ஆத்த கடந்துருவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் கதை, அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த மகன் தான் தமிழ்நாட்டு மக்கள், அந்த அப்பா தான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்ம அவர் கைய பிடிச்சா விட்டுருவோம், அவரு நம்ம கைய பிடிச்சாருன்னா விடவே மாட்டாரு. இந்த இடத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நாங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க வரல. நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்காக இங்க வந்திருக்கீங்க. என்ன முடிவு தெரியுமா? 2026 மட்டும் விட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக மட்டும்தான் ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மக்கள் வீட்டுக்கு எங்க அக்காவுக்கு ஒரு புடவை, எங்க அண்ணனுக்கு ஒரு வேட்டின்னு வீட்டு வாசல்ல வந்து நிற்கக்கூடிய தொண்டர்கள் பெற்றிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 நம்முடைய வாக்கு உதயசூரியனுக்கு இருக்க வேண்டும். இல்லன்னு அடுத்த வருஷம் வந்து எனக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரல, என் புள்ள காலேஜ்ல படிக்கிறான் அவனுக்கு 1000 ரூபாய் வரல, பஸ்ல போறேன் ஃப்ரீ இல்லன்றான் அப்படின்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 2026 தவற விட்டு விட்டோம் என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு தத்தளித்து விடும். தழைக்க வேண்டும் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்தே தீர வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பத்தி பேச மறந்துட்டேன். இந்த தாவைக்கால விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, இளைஞர்களுக்கு தெரியும், சிரிக்கிறாங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ கிளப்பி விட்டுருக்காரு. அவனுக்கு பூரா பயணம் கமெண்ட் செக்ஷன்லே தான் வாழ்றான், வெளியில வரதாவே இல்லை. தலைவர் வெளில வந்தா தானே தொண்டர்கள் ரசிகர்கள் வெளில வர முடியும், வெளில வரது என்ன கமெண்ட் செக்ஷன்லே வாழ்றான். ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படியா? இளைஞரணி படையாக இருக்கட்டும், மாணவரணி படையாக இருக்கட்டும், கொள்கையின் ரீதியாக வளர்ந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். அவரு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முதல்ல உன் கட்சியில போயிட்டு ஒரு பெண் நிர்வாகி இருந்தாங்க, அவங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு விஜய பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, காரை விட்டு ஏத்துறது என்ன, பவுன்சரை விட்டு தாக்குறது என்ன, உன் கட்சியில இருக்க பெண் நிர்வாகிக்கே நீ அவமானப்படுத்தி அனுப்புற, நீ தமிழ்நாட்டு பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசுறியா? இது பெரியார் மண், இது தந்தை பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவின் மண், இது